காவேரி வந்து சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் வராரு. "ஏன் காவேரி இப்படி சோகமா உட்காந்துருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. அவங்களோட தாலிய எடுத்து பார்த்துட்ருக்காங்க காவேரி. அவங்களுக்கு மனசே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த தாலிய வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து யோசனை பண்ணிட்டே வராரு. "என்ன காவேரி என்ன ஆச்சு? ஏன் ஒரு டல்லா இருக்கன்னு?" தாலி எடுத்து உள்ள போடுறாங்க. சொல்லு காவேரி ஏன் வந்து தாலிய வைத்து பார்த்துட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா, "சொல்லு காவேரி என்ன பிரச்சனை?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க" அப்படின்றாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்றாங்க. "எதுக்காக கஷ்டமா இருக்கு காவேரி? என்கிட்ட சொல்லக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அம்மா வந்து சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்கள பார்க்கும்போதும் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ தான் தள்ளி போட்டுட்டே இருக்க. வா வான்னு கூப்பிடுறேன். ஆனா வரமாட்டேங்கிற. ம் இங்க பாருங்க, நான் வரத பத்தி ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே சொன்னது தான். என் அம்மாவ கூட நான் சமாளிச்சுடுவேன். ஆனா வந்து ம் ஒரு முடிவு தெரியாம வெண்ணிலாவுக்கு நான் வரமாட்டேன். நான் அதான் சொன்னேன், வெண்ணிலாவ பத்தி எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு சொல்லிட்டு. அப்படின்னோனே, "சரி இப்போ உங்க அம்மா நல்ல மாரி வீட்டுக்கு அனுப்பிச்சா நீ வந்து தானே ஆகணும்" அப்படின்றாரு. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, இங்க பாரு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ம் க ஆல்ரெடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோமே. அதான் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல. அதுக்கு தான் எல்லா ப்ராசஸிங்கும் இப்போ பண்ணிட்டுருக்கேன். சீக்கிரமாவே நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா என் கூட உன்ன அனுப்பிச்சு தானே ஆகணும்" அப்படின்னோனே, அப்படியே தோள் மேல சாஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, மாமி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? "இல்ல, நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு மாமி வந்து, உனக்கும் வந்து விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு என்கிட்ட கேட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, "என்ன சொல்ற? மாமியா கேட்டாங்க?" "ஆமா, மாமி தான் கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. பின்ன நீங்க அந்த ஆட்டம் ஆடுனீங்கன்னா, இப்படி தெரியாம என்ன பண்ண முடியும்? சீர்வரிசை வைக்கிறீங்க, ஆட்டம் ஆடுறீங்க, நான் தான் தாய் மாமான்னு சொல்றீங்க. இதெல்லாம் பார்த்த மாமி பின்ன வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்களா எல்லா விஷயத்தையும்? அதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. சரி, அப்புறம் என்ன? ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. அவங்களையும் நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம்" அப்படின்னோன்னே, ஹெல்ப் பண்ணி தான் மறுவேளை பார்ப்பாரு. அவங்க எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. எப்படியாவது புருஷன் கூட சேர்ந்து வாழ நல்ல அட்வைஸ் தானே குடுத்துருக்காங்க. நல்ல அட்வைஸ் தான் குடுத்துருக்காங்க. ஆனா எப்படி சேர்ந்து வாழுது? நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இதில வேற சேர்ந்து வேற வாழணுமா? அப்படின்றாங்க. சரி காவேரி அப்ப என் கூட வரமாட்டியா? அப்படின்னோனே, வருவேங்க. நான் சொல்றத நீங்க நிறைவேத்தணும். வெண்ணிலாவுக்கு வந்து இங்க பார் நிறுத்துறியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே கைய வந்து அவங்களோட வாயில வச்சு அப்படியே இது பண்றாரு. நிறுத்துறியா? அப்படின்றாரு. அது கேட்டு என்னங்க? அப்படின்னோனே, பின்ன என்ன சும்மா வெண்ணிலான்றா நம்ம இப்படி தானே பேசிட்டு இருக்கோம். இங்க பாரு காவேரி, நம்ம 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் ஆகப்போகுது? எப்படி உங்க வீட்ல வந்து நான் பேச போறேன்? அவங்க அம்மா எப்படி சம்மதிக்க போறாங்க? அடுத்து நம்மளோட கல்யாணம் எப்படி கிராண்டா நடக்க போகுது? எல்லாத்தையும் நீ யோசிக்கணும் காவேரி. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வெண்ணிலான்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ அத பத்திலாம் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் அம்மா உன்ன எப்படியும் என் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என் வீட்டுக்கு நீ வந்து தான் ஆவணும். புரியுதா? அப்படின்றாங்க. உடனே சந்தோஷப்படுறாங்க காவேரி. இப்பதான் என் காவேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமா இருந்தாளே, இப்ப வந்து எப்படி இருக்கா என் காவேரி அப்படின்னோன அப்படியே சிரிக்கிறாங்க. இங்க பாரு காவேரி, நீ எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கணும்டி. நீ சோகமா இருந்தா நல்லாவே இல்ல காவேரி. நீ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே காவேரி சந்தோஷமா இருக்கு. அப்படியே தோள்ல சாஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் வந்து அப்படியே வந்து தன்னறியாம இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம காவேரி அவங்க அம்மா சாரதா. பாட்டி வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க சாரதா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "பின்ன என்னங்க, அவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல. யார சொல்ற? எல்லாம் அந்த பையன அந்த விஜய தான் சொல்றேன்." சரி அவன் நல்லா தானே பண்ணான். இன்னைக்கு அவன் எடுத்து நடத்தின ஃபங்க்ஷன் இருக்கே, அப்பாடி! என்னதான் வந்து பண்ணியிருந்தாலும் குமரன் ஃபங்க்ஷன எடுத்து, ஆனா வந்து அந்த பையன் பண்ணது தான் சூப்பர். அந்த பையன் பண்ணது அப்படியே எனக்கு என் புள்ள வந்து எப்படி நடத்தியிருப்பானோ, அந்த மாரி நடத்தான். வரிசை தட்டு வைக்கிறது என்ன, ஆளுங்கள கூட்டின்னு வர்றது என்ன, நலுங்கு வைக்கிறது என்ன, எனக்கு அதுதான் பயமா இருக்கு. அந்த பையன் பண்றது எல்லாமே அதிகமா இருக்கு. ஏன் நீங்கலாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப அதிகமா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னோன, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு டென்ஷன் ஆவுறாங்க.